சிவபதியான பரம கருணாமூர்த்தியான பகவான் திரேதாயுகத்துல பதித பாவனாக ஸ்ரீ ராமாவதாரம் பண்றார். இதற்கு காரணம் ராவணனை வதம் பண்ணணும், ராவணனுடைய தொந்தரவு தாங்கல்ல அப்படின்னு தேவதைகள்லாம் பிரம்மாவை முன்னிட்டு பகவான்கிட்ட முறையிட்டார்கள். கிர்வாணைரத்யமானஹ தசமுக நிதனம் கோசலே ஸ்பிருஷ்ய ஸ்ருங்கே புத்ரீயாமிஷ்டிமிஷ்ட்வா ததுர்ஷி தசரதக்ஷ்மா கிருதே பாயசாக்ரியம் தத்புக்த்யா தத்புரந்த்ரீஷ்வபி திஸ்ருஷு சமம் ஜாதகர்பா சுஜாதः ராமஸ்த்வம் லக்ஷ்மணேன ஸ்வயமத பரதேனாபி சத்ருக்னநாம்னா. நாராயணியத்துல நாராயண பட்டத்திரி ரொம்ப சாரமா சொல்றார். கீர்வாணை ரட்சியமானஹா, தேவதைகளை பிரார்த்தித்தார்கள். எதற்காக? தசமுக நிதனம். சரி, பகவான் வைகுண்டத்திலேருந்து நேர வந்து நரசிம்மாவதாரம் பண்ணினா மாதிரி ராவணனை வதம் பண்ணலாமேன்னா அது முடியாது. ஏன்னா இவன் கேட்ட வரன் அது மாதிரி. இன்னி பரியந்தம் அயோக்கியத்தனத்தை மட்டும் டெக்னிக்கலா விதவிதமா பண்ணுவான். நீங்க கவனிச்சா தெரியும். சத்தியம் ஒரே மாதிரி இருக்கும், தர்மம் ஒரே மாதிரி இருக்கும். இவன் மரணம் கூடாது அப்படின்னு கேட்கறதும் அந்த வரனை தரமாட்டார் பிரம்மா. அதனால ஒவ்வொரு அசுரனும் கவனிச்சேன்னா ஒவ்வொரு விதமா கேட்பான் வரனை கேட்கறது. அந்த வகையில ராவணன் என்ன கேட்டு இருந்தான்னா, எனக்கு உலகத்துல உள்ள ஜீவராசிகள்ல எந்த ஜீவராசிகளாலையும் மரணம் ஏற்படக்கூடாது அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா வரிசையா சொல்லிட்டு மனிதனையும் குரங்கையும் விட்டுட்டான். மனிதன் குரங்க விட்டுட்டு பாக்கி எல்லா ஜீவராசிகள் லிஸ்டையும் படுத்துட்டான். இதே இரண்யகசிப்பு ரொம்ப புத்திசாலியா கேட்டான். பூதேபியா தொத்விசிருஷ்டேபியா முக்திர்மாபூர் மம பிரபு, உங்களால் படைக்கப்பட்ட உயிரினங்களால் எனக்கு மரணம் கூடாதுன்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டான். இவன் அப்படி இல்லாம எனக்கு வந்து சிங்கத்தால கூடாது, புலியால கூடாது, அதால கூடாது, இதால கூடாதுன்னு இப்படி எல்லாம் கேட்டுன்னு வரதே மனிதனையும் குரங்கையும் விட்டுட்டான். இது வந்து இயல்பு. எவ்வளவு பெரிய புத்திசாலி கிரிமினலா இருந்தாலும் ஒரு தடயத்தை விடாம அவனால அந்த கிரிமினல் காரியத்தை செய்ய முடியாது. ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுருக்கணும். அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் புத்திசாலியோட ஆபீசர்களோட வேலைங்கிற மாதிரி இந்த ரெண்டை விட்டாலும் அந்த ரெண்டாவே பகவான் வரா. மனுஷனா ஒரு செக்ஷன் பகவான் வரா, குரங்குகளா தேவதைகள் வந்துள்ளார்கள். தேவைகி வானரத்துவம் உபாகதைகள். அவ மனிதனாக பிறக்கணும்னா அதுல ஒரு ஒரு சங்கடம் வருது பகவானுக்கு. என்ன அவரவர்கள் புண்ணியத்தை அனுசரிச்சுதான் கர்மா. அதுல குழந்தை பிறக்கிறதுங்கிறது பெரிய பாக்கியம். குழந்தை பிறக்கிறதே பெரிய பாக்கியம். அப்படி குழந்தை பிறந்தா அந்த குழந்தை நல்லவனா இருக்கிறது பெரிய பாக்கியம். எத்தனையோ பேருக்கு குழந்தை பிறக்கும், ரேஷன் கார்டுல பேர் வச்சுக்கலாம். அது மாதிரி ஒரு பிரயோஜனம் இருக்காது. அதால அது மாதிரி குழந்தைகள் பிறக்கக்கூடாது. நல்ல குழந்தைகள் பிறக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொன்னா பகவானே வந்து குழந்தையா பிறக்கணும்னா அப்ப அந்த புண்ணியம் பண்ணினவா யாருன்னு கணக்கு எடுக்கலாம். பிதரம் ரோச்சயாமாச முதா தசரதம் நிருபம். அப்பதான் தசரதனை செலக்ட் பண்றான். தசரதன் நல்ல குழந்தை வேணும்னு தவிச்சு யாகம் பண்ணி குழந்தை பிறந்தான் அப்படிங்கிறத காட்டிலும் தசரதனை விட்டா பகவானுக்கு அப்பா கிடையாது. ராமரை விட்டா தசரதனுக்கு வேற குழந்தை பிறக்கும் அவன் பண்ண புண்ணிய காரியத்துக்கு. ஆனா தசரதனை விட்டா அப்பாவை கிடையாது ராமனுக்கு. அது மாதிரி ஒரு அப்பா. அது மாதிரி ஒரு அப்பான்னா எப்படி? இந்த உலகம் எதுல நிலை பெற்று இருக்கு? இந்த பிரபஞ்சம் அண்ட சராச்சரங்கள்லாம் சொல்ல முடியல. இது அத்தனையும் எதுல நிலை பெற்று இருக்கு அப்படின்னா சத்தியத்துல நிலை பெற்று. சர்வே சத்தியம் பிரதிஷ்டிதம்
அப்படின்னு வேதம் சொல்றது. எல்லாம் சத்தியத்துல நாம வேணா சொல்பமா அங்கங்க புரிகின்னு விவகாரம் பண்றமே தவிர, ஒரு ஒரு செடி வாங்குறோம், இது செம்பருத்தம் செடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறா, அதை நம்பி நடுறோம், செம்பருத்தம் பூ பூக்குறது. அது மந்தார பூ பூத்தா நீங்க என்ன பண்ண முடியும்? செம்பருத்தம் செடியிலேயே இப்படி மாறி வந்ததுன்னா அவரை போட்டு துவர வந்தா என்ன பண்றது? இது மாதிரி குளறுபடி ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்? நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால உலகம் முழுக்க எதனுடைய அடிப்படையில இயங்குறதுன்னா சத்தியத்தினுடைய அடிப்படையில இயங்குறது. அந்த சத்தியத்தை உயிரா கொண்ட தசரதன் சத்தியவாதி தத உச்சா. தசரதன் மேல கதையை கேட்டா தெரியும். அஸ்வமேத அயோத்தியா காண்டத்துல எல்லாம் அவன் நினைச்சிருந்தான்னா நான் இப்படி வரன் கொடுக்கலன்னு சொல்லியிருக்கலாம். அப்படிதான் கொடுத்தேன், இப்ப என்ன பண்ண போறேன்னு கேட்டிருக்கலாம். இன்னைக்கு எல்லாம் கேட்கிறா பாருங்க, அப்படிதான் சொன்னேன், நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கிற மாதிரி ஒரு வார்த்தையில கேட்டிருக்கலாம். அல்லது கைகையை கண்டிச்சு, அல்லது ராஜாவா இருக்கிறதுனால அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு, இந்த பின்னாடி வந்த ராஜ்யங்கள் எல்லாம் பார்த்தேன்னா சொந்தக்காராலேயே கொண்டுற்று அரசரா வந்தாருங்கிறதுதான் ஹிஸ்டரி. நம்ம தேசத்துல அப்படி கிடையாது. இந்த மற்ற சரித்திரங்கள் எடுத்து பார்த்தா அப்பாவையே கொண்டான் அவுரங்கசீப். அவன் ஹிஸ்டரியில அப்பாவையே கொண்டான் அப்படின்னு இருக்கு. அப்பாவை கொண்டான், சகோதரனை கொண்டான், மனைவியை கொண்டான். இப்படி ஒருத்தர் கொண்டுட்டு ராஜாவாகணும் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது மிருகப்பிராயம். இந்த குட்டிகள்லயே இருக்கு பார்த்தீங்களா, அந்த கழுகு இருக்கு பாருங்க, பறவைகள்லாம் மரத்து மேலதானே கூடு கட்டும். 3 முட்டை 4 முட்டை இட்டுதுன்னா கொஞ்சம் விவரம் வந்தோடனே அவ அம்மா ஆகாரம் கொண்டு கொடுக்குமோன்னு கொண்டு கொடுக்கறத இந்த குஞ்சு என்ன பண்ணும், அதுல பலமா உள்ள குஞ்சும் அம்மா வெளியில வைக்கிற சமயத்துல காலால் நகர்த்தி மற்ற குஞ்சை கீழே தள்ளி விட்டு கொண்டு. ஏன்னா இந்த ஆகாரம் நமக்கு மட்டும் வரணுங்கிறதுக்காக. அப்படி இருந்தா மிருகத்துக்கு சமானம். அம்மா தம்பி சாப்பிட்டோம், நான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற தன்மைதான மனுஷியானது. எத்தனை பேர் கூட பிறந்தவாளுக்காக எத்தனை விட்டு கொடுத்துருக்கா, வாழ்க்கையே விட்டு கொடுத்துருக்கா. சகோதரிகள் 4-5 தங்கைகளா இருப்பா, அவளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி முடிக்கிறதுக்காக இவர் கல்யாணம் பண்ணிக்காமையே வாழ்க்கை முழுக்க போயிடும். இப்படிலாம் வாழ்ந்தவர்கள்லாம் உண்டு. இது மனுஷனுடைய ஒரு தர்மம். அதனால சத்தியத்தினுடைய அடிப்படையில இருக்கிறதுனால தசரதன் அந்த சத்தியத்தை மீறாதவனா இருக்கிறதுனால அவனுக்கு பகவான் பிறந்தார். தசரதன் 4 குழந்தைகள் அடைஞ்சான், பரம சந்தோஷப்பட்டான். தேவதைகள்லாம் பிரார்த்திச்ச போது பகவான் மனுஷனா பிறக்கிறேன்னு சொல்லிட்டார். தேவதைகள்லாம் வானரங்களா வந்துட்டார். அயோத்தி முழுக்க இந்த ராமருடைய அவதாரத்தை கொண்டாடுறது. உற்சவஸ்ட மகானாசீது அயோத்தியாயாம் ஜனாகுலா ரத்யாஸ்த தெருமுழுக்க ஜனங்கள் ஒரே உற்சவமா கொண்டாடு. இந்த முன்னாடி இடம் இருக்கு, வாசுமாமா இந்த வந்துரும் சேர் இல்லாம. ஏன்னா ராஜவம்சம், அதுவும் தர்மமான ராஜவம்சம் விருத்தியாகணும்னு நாம பிரார்த்திச்சுக்கணும். இன்னைக்கு நம்ம கல்யாண கார்த்தியில பண்ண உடனே இப்ப அதெல்லாம் டைம் இல்லை. பல வாத்தியார்களும் அதை சொல்றதுக்கு சொஸ்தி வாசனம்னு சொல்லுவாங்க. இந்த சொஸ்தி மந்திரார்த்தா சத்யா சகலா சந்தி பவந்தோ மகாந்தோ கிருந்தோ அப்படின்னு ஆரம்பிச்சு நம்ம ஷஷ்டத்தை பூர்த்தி பண்ணணுமோ சதாபிஷேகம் பண்ணிடணுமோ இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில ஒரு வார்த்தை சொல்லணும். ராஜா தார்மிகோ விஜயி பவது தேசோயம் நிருபத்ரவோஸ்து. இத சொல்லி முடிக்கணும். ராஜா தார்மிகனா இருக்கணும், தர்மிஷ்டனா இருக்கணும், தர்மத்தை மீறாதவனா இருக்கணும். தர்மம்ங்கிறது மனித சுபாவம். அது விஜயி பவது, எப்போதும் வெற்றி உடையவனா இருக்கணும், எடுத்த காரியங்கள் வெற்றி அடைஞ்சவனா இருக்கணும். தேசம் எப்படி இருக்கணும்னா நிருபத்திரவோஸ்து, உபத்திரவம் இல்லாம இருக்கணும். இயற்கையாலேயோ மற்ற தேசங்களாலேயோ நம்ம தேசத்துக்கு ஒரு உபத்திரவம் இருக்கக்கூடாது, ஜனங்கள் நிம்மதியா வாழணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது. அது மாதிரி தார்மீகமான ராஜா வந்தா ஜனங்கள் கொண்டாடுவார்கள், இந்த மகிழ்ச்சியா தாங்க முடியாதவர்களால். அது மாதிரி அவர்கள் கொண்டாடி குழந்தைக்கு நாமகரணம் பண்ணி அதீதே ஏகாதசாகத்து நாமகரணம் ததாகரம். இந்த குழந்தை பிறந்தா ஒரு தீட்டு,
ஒருத்தர் காலமான ஒரு தீட்டு. இந்த தீட்டுக்கு ஒரு கணக்கு உண்டு. பிராமணர்களுக்கு 10 நாள் தீட்டு, 11வது நாள் தான் தீட்டு போகும். சத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கும் 12 நாள் தீட்டு, 13வது நாள் தான் தீட்டு போகும். 10 நாள் கிடையாது. மற்றவர்களுக்கு 15 நாள் தீட்டு, 16வது நாள் தான் தீட்டு போகும். இன்னைக்கு சம்பிரதாயத்துல 16வது நாள் தான் கருமாதியம் பண்ணுவாங்க. அதை இப்ப அவாவா சௌரியத்துக்கு 3வது நாள் 7வது நாள் பண்ணிருக்கலாம். ஒரிஜினலா எப்படின்னா 15 நாள் தீட்டு உண்டு. சத்திரியர்களுக்கு 12 நாள் தீட்டு உண்டு. இப்ப லட்சுமணன் பிறந்து 11வது நாள்னா ராமர் பிறந்து 13 நாள் ஆயிடுச்சு. லட்சுமணன் பிறந்து 13 நாள் ஆக வேண்டாமான்னா ஆக வேண்டாம். அதுல ஒரு தர்ம சூட்சுமத்தை சொல்லிட்டு போறார் வால்மீகி. அதுதான் விஷயம். என்னன்னா, ஏற்கனவே ஒரு தீட்டு இருக்கும் போது இன்னொரு தீட்டு வந்தா அதோட போயிடும். ஏற்கனவே ஒரு 10 நாள் தீட்டு, 4 நாள் அந்த தீட்டு ஆயிருக்கு, இன்னொரு 10 நாள் தீட்டு வந்து இந்த கிராமத்துல எல்லாம் ஒரே பங்காளி கூட்டமா இருக்கும். இப்ப நமக்கு தெரிஞ்சாலும் பேசாம இருக்கும், முன்னாடியே சொல்லிடுவோம், சொல்லாதேன்னு சொல்லிடுவோம். ஓரளவு ஆச்சார அனுஷ்டானம் உள்ளவாளா இருந்தா, அதை பத்தின சிந்தனையே இல்லாதவாளுக்கு தீட்டா இருந்தா என்ன, ரெண்டும் ஒன்று தானே, எல்லா நாளும் ஒரே நாள் தானே, அப்படி ஆயிடுறது. ஒரு தீட்டோட இன்னொரு தீட்டு போயிடும். அந்த கணக்குல சொல்றார், குழந்தைகளுக்கு நாமகரணம் பண்றார், வசிஷ்டர் தான் பண்றார். மகான்கள் மூலமா தான் நாம பெயர் வைக்கணும், பெரியவா தான் நாம வைக்கணும். நட்சத்திர நாமா, நதி நாமா, விருட்ச நாமாச்ச வர்ஜயேத். இந்த பேர்லாம் வைக்க கூடாது. நட்சத்திரங்களோட பேர் வைக்க கூடாது, நதிகளுடைய பேர் வைக்க கூடாது, மரங்களோட பேர் வைக்க கூடாது. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், சில பேர் நட்சத்திரத்தினுடைய பேர் வைக்கிறாளே அப்படின்னு. சரி இல்லதான், சித்ரா அப்படின்னு பேர் வைக்க கூடாது. அதோட ஏதாவது சித்ரா ஸ்ரீ. எனக்கு தெரிஞ்சு பரமாச்சாரியால்கிட்ட ஒருத்தர் நாங்க நின்றுட்டே இருக்கிட்ட என்ன பேருன்னா சித்ரா அப்படின்னா சித்ரா நித்யான்னார் பரமாச்சாரியா. எனக்கு நல்ல பசுமையா ஞாபகம் இருக்கு. 83ல நீல இருந்து பேர் சித்ரா நித்யா அப்படின்னா. அது மாதிரி நதிகளுடைய பெயர்ல ஒரு விசேஷம் என்னன்னா, இப்ப இதெல்லாம் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டார். இதே இந்த பெயர்கள் ஏதாவது ஒரு அஷ்டோத்திரத்திலேயோ சஹஸ்ரநாமாவளியோ வந்திருந்தா வைக்கலாம். அம்பாளுக்கு அந்த பெயரா இருந்தா வைக்கலாம். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உள்ள பெயர்கள்ல பெயரோட அர்த்தத்தை மனசுல வாங்கிட்டு வைக்கணும். ஒரு மாடர்னா வைக்கணும், புதுசா வைக்கணும் அப்படிங்கிற பெயர்ல அபத்தமான அர்த்தம் உள்ள பெயரை வச்சிடக்கூடாது. எல்லாத்தையும் விட சுலபம் பகவன் நாமாதான். நாராயணன் தன் அன்னை நரகம் புகார். ஆழ்வார்களுடைய வாக்கு. குழந்தைக்கு நாராயணான்னு பேர் வச்சா அவன் அம்மா நரகத்துக்கே போக மாட்டான். நாராயணா 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 நாராயணான்னு சொன்னா அப்ப அவன் எங்க நரகத்துக்கு போகிறான். அது மாதிரி குழந்தைகளுக்கு பகவன் நாமாதான் பெயர் வைக்கணும். இப்ப ராமருக்கு பெயர் வைக்கணும்னு உடனே பகவன் நாமாவை நாம 2 வகையா சம்பிரதாயத்துல பிரிச்சுட்டு இருக்கோம். சிவபரமா வச்சுட்டு இருக்கோம், விஷ்ணு பரமா வச்சுட்டு இருக்கோம். இந்த 2 தான், இதுக்குள்ள எல்லாம் வந்துடும். இப்ப சிவபரமா பெயர் வைக்கிறதா, விஷ்ணு பரமா பெயர் வைக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரது. வசிஷ்டர் பிரம்மனிஷ்டர். இத இந்த சிவன் விஷ்ணு இந்த சண்டையெல்லாம் யாருக்கு வரும்னா, வேதாந்த ஞானம் இல்லாதவாளுக்கு தான் வரும். வேதாந்த ஞானம் உள்ளவளா இருந்தா சர்வம் பிரம்மமயம் ஏகோ தேவா விப்ரா பகுதா வதந்தி அப்படின்னு சாஸ்திரம். தெய்வம் ஒண்ணுதான். இந்த நம்ம சாஸ்திரம் சொல்றது அப்படிதான். அங்காண்யா தேவதாகான்னு அந்த விராட் புருஷனான பரமாத்மாவுடைய சரீரத்துல உள்ள அவயவங்கள் மற்ற தெய்வங்கள் தான். நீ எப்படி வேணாலும் அதை கொண்டாடிக்கலாம். இன்னும் சொல்ல மாட்டோமா, பிரஜனனே பிரம்மா திஷ்டது. இது இந்த விராட் புருஷனை வர்ணிக்கிறது பாதையோர் விஷ்ணு திஷ்டது அப்படிங்கிறது. அந்த விராட் புருஷனுடைய கால்ல யார் இருக்கா அப்படின்னா விஷ்ணு இருக்காங்க. சிரசி மகாதேவஸ்திஷ்டது. உச்சந்தரையில யார் இருக்கார் அப்படின்னா மகாதேவன் இருக்கான்னா. தொப்புளுக்கு கீழே யார் இருக்கா அப்படின்னா பிரம்மா இருக்கா அப்படின்னு இப்படி வரிசையா
பாதையோர் விஷ்ணு திஷ்டதோ ஹஸ்தையோர் பாகுயோர், பாகுக்கள் கைகள் எல்லாம் இந்திரன் இருக்கா, இப்படி எல்லாம் வரிசையா சொல்லிட்டு வர. இது விராட் புருஷனுடைய லட்சணம். இங்க சிவன் ரிலேட்டடான பெயர் வைக்கிறதா, விஷ்ணு ரிலேட்டடான பெயர் வைக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வரத்து. வசிஷ்டர் பிரம்மனிஷ்டரா இருக்கா, இருந்தாலும் அவருக்கு சிவபக்தி கூடும். வசிஷ்டர் பண்ணினதான பஞ்சாட்சர ஸ்தோத்திரம். கற்பூரகாந்தி தவலாய ஜட்டாதராய தாரித்திர துக்கதகனாய நம சிவாய நம சிவயன்னு 5 ஸ்லோகம் வரும். இதை பண்ணினது வசிஷ்டர் தான். இருந்தாலும் அவருக்கு துவேஷம் கிடையாது. இப்படி மடியில் எடுத்து வச்சிருந்தார். விஷ்ணு பரமா பெயர் வைக்கலாம்னு இவர் நினைச்சா அந்த குழந்தை சிவன் மாதிரி காட்சி கொடுக்கிறது. மானும் வழுவும் சங்கரும் சந்திரனும் ஜடாதரனாகும். தியானத்துல தெரியறது. சிவன் பரமா பெயர் வைக்கலாம் அப்படின்னா சதுர்புஜம் சங்கம் சக்கரம் கதை பத்மம் காஞ்சி நூபுரம் விஷ்ணுவா காட்சி கொடுக்கிறது. அதனால ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டார் வசிஷ்டரை. அதனால இவர் என்ன பண்றார், இது 2 அம்சம் சேர்ந்த பிரம்மஸ்வரூபங்கிறதுனால சிவனுடைய மந்திரங்கள்ல ராஜா பஞ்சாட்சரம், விஷ்ணுவோட மந்திரங்கள்ல ராஜா அஷ்டாட்சரம். நம சிவாய நமோ நாராயணாயா. அதுல இருந்து 2 எழுத்து எடுத்து ராமா அப்படின்னு பேர் வச்சு, ரா அப்படின்னு அஷ்டாட்சரத்துல இருந்தும் மா அப்படிங்கிறத பஞ்சாட்சரத்துல இருந்து எடுத்து வைக்கிறார். இது ஒரு வியாக்கியானம். கம்பர் முரணா சொல்லுவாங்க. அந்த குழந்தைய கையில வாங்கின உடனே தசரதான்னு கூப்பிட்டார். என்னன்னா, இந்த குழந்தை யார் தெரியுமான்னா, என் புள்ள. உன் புள்ளதான்டா, அது கூட ஏதாவது உரிமை கொண்டாடுவாங்களோன்னு பயம். என் புள்ளதான்டா, உன் புள்ளதான். உனக்கு யார் புள்ளையா வந்திருக்கா தெரியுமான்னா, தெரியாதே. யார் வந்திருக்கா தெரியுமா? கரா மலையத்தனர் கைத்திரியைத்தே அரா அலை துயல்வோன் அண்ணாள் விராவி அளித்தருள் மெய்ப்பொருள் தனக்கே இராமன்ய என பெயர் நிறுவினன். முன்பு ஒரு சமயம் கஜேந்திரன் ஒரு யானை ஜலம் குடிக்கிறதுக்காக ஒரு குளத்துக்கு போச்சு. போன இடத்துல ஒரு முதல்ல அதை புடிச்சா அந்த யானைய யாருமே காப்பாத்தல. 1000 வருஷத்துல யாராலும் காப்பாற்றப்படாத அந்த யானை கடைசியில பரமாத்மாவை குறிச்சு ஸ்தோத்திரம் பண்ணினது. எல்லாராலையும் கைவிடப்பட்ட அந்த யானைய பரமாத்மா காவலி ரட்சிச்சான். பரமஸ்வரூபியா உள்ள பரமாத்மா வந்தார். அந்த யானைய, எல்லாராலும் கைவிடப்பட்ட அந்த யானைய எந்த பரமாத்மா ரட்சிச்சானோ அதே பரமாத்மா உனக்கு இங்க பிள்ளையா வந்திருக்காங்க. கம்பர் எவ்வளவு பெரிய ஒரு கவிஞர் அப்படின்னு தானே எல்லாரும் சொல்லுவார். எவ்வளவு பெரிய பக்தர் அவர். அந்த ஆங்கிள் பார்க்கணும். இந்த 2 விஷயத்தை அவர் நிரூபிக்கிறார். ராமாவதாரத்தோட பிரதான தர்மமே சரணாகத லட்சணம். எல்லாராலையும் கைவிடப்பட்டவனை நான் காப்பாத்துவேன். வரிசையா வரப்போறா எல்லாரும். விபீஷணனை சேர்த்துக்க கூடாது அப்படின்னு ஒத்த காலில் நிற்க போறான் சுக்ரீவன். அவன் சத்ருபட்சத்துல இருந்து வந்திருக்கான், அவனை சேர்த்துக்க கூடாது. அப்ப சொல்றாள் பகவான், பார் விபீஷணா, எனக்குன்னு சில கொள்கைகள் உண்டு. அவன் நல்லவனா கெட்டவனா, புண்ணியம் பண்ணினவனா பாவம் பண்ணினவனா, பணக்காரனா ஏழையா, படிச்சவனா முட்டாளா, இந்த விஷயம் எல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். என்னை பார்த்து என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு அவனை நான் விட மாட்டேன். சகிருதே பிரபன்னாய தவாஸ்மி திச்சயாச்சதே அப்படிங்கிறான் பகவான். அத சொல்றார். 1. 2வது, நீங்க நினைக்கிற மாதிரி இது சிவன் விஷ்ணு அம்பாள் எந்த தெய்வம்னு வேணாலும் வச்சுக்கோங்க. ஒரிஜினலா இங்க வந்தது பரமாத்மா தான். அதனாலதான் ராமன்னு பெயர் வச்சது. பொதுவா ராமா அப்படிங்கிற சப்தம் இந்த ராமரை குறிக்கிற வார்த்தை இல்லை. இவர் வந்த அப்புறம் அந்த வார்த்தையும் இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். பரசுராம அவதாரம் ராமாவதாரம்னு சொல்றோம். இதுல எது முதல் அவதாரம்? பரசுராம அவதாரம். அவருக்கு ஒரிஜினலா வச்ச பெயர் ராமன் தான். பரசுங்கிறது கோடாலி.
அந்த கோடாலி அவர் கையில வச்சிருக்கிறதுனால பரசுராமர்னு அடையாளப்படுத்தப்பட்டாரே தவிர அவரோட பெயர் ராமர். அப்ப இந்த ராமன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ராமாங்கிற அந்த வார்த்தை புழக்கத்துல இருந்தது. அதை எதை குறிக்கும்னா ரமந்தே யோகினோனந்தே சத்யானந்தே சிதாத்மனி இது ராமபதேனாசோ பரம் பிரம்மாவி தீயதே. பரமாத்மாவை குறிக்கும் ராமா. எந்த பரமாத்மாட்ட ஞானிகள் எல்லாம் ரமிக்கிறார்களோ, ஞானிகள் எல்லாம் எந்த பரமாத்மா ரமிக்க பண்றானோ அப்படியே அந்த பிரம்மத்துல அப்படியே சஞ்சாரம் பண்ணுவார்கள். மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே பிரம்மணி சஞ்சரரே அப்படிங்கிறார் சதாசிவ பிரம்மேந்திரார். அப்படியே ரமிக்க நீனும் நானுமாய் ஏகபோகமாய் மணிவாச்சக பெருமான் இந்த பிரம்ம ரமிக்கிறத சொல்லும் போது அது மாதிரி ரமிக்கக்கூடிய ரமிக்க செய்யற பரம்பொருளுக்கு ராமன் பெயர். அதுக்கு அடுத்தது பரதன். சுமக்கிறதுனால பரதன் ரிங்பரனேன். இப்பதானே சொன்னேன் காரண பெயர் வைக்கக்கூடாதுன்னு. இவனுக்கு காரண பெயர் தான். ஏன்னா இவனோட தியாகம் அவ்வளவு பெருசு. ராமாயணத்துல வால்மீகி ராமரோட தியாகத்தை பெருசுபடுத்தி சொன்னார். நாமெல்லாம் ராமாயணம்னு கேட்கிறோம், ராம குணங்களுக்காக கேட்கிறோம். ராமாயணத்துல பரதனும் ஒரு தியாகம் பண்ணியிருக்கான். 14 வருஷம்னு அவ அம்மா கைகை வாங்கி கொடுத்த அந்த ராஜ்யத்தை பரதன் அக்செப்ட் பண்ணல. ஒரு நாள் எப்ப அண்ணன் போவான் தின்ன காலியாகும்னு காத்துட்டு இருக்கிற தேசம் இது. அந்த காலத்துல ஒரு வச்சனம் உண்டு, அண்ணன் எப்ப போவான் இந்த திண்ணை எப்ப காலியாகும் அப்படின்னு. அது மாதிரி எவனாவது கீழே விழமாட்டானா நாம அந்த பதவியில உட்கார்ந்துக்க மாட்டாமான்னு அடிச்சுக்கிற இந்த உலகத்துல அகண்டமான ராஜ்யம். இது ஒண்ணும் கடங்கார ராஜ்யமும் கிடையாது. பராலும் படர் செல்வம் பரத நம்பிக்கே அருளி ஆராவன் விளையவனோடு அருள் காலம் அடைந்தவனே. இந்த ராஜ்யத்தை தியாகம் பண்ணிட்டு ராமர் போறார் அப்படிங்கும் போது அது எப்பேற்பட்ட ராஜ்யம் தெரியுமான்னு குலசேகர ஆழ்வார், அவர் தானே ராஜா, அவர் சொல்றார் படர் செல்வம். இந்த பிரபஞ்சம் முழுக்க சாம்ராஜ்யம் அவளோட. பொதுவா சிற்றரசு பேரரசுங்கிற சம்பிரதாயம் நம்ம தேசத்திலேயே உண்டு. தனித்தனி நாடா சுதந்திரமா இருக்கிறதுக்கு அந்த நாட்டுக்காரா விரும்பினாலும் பலமா உள்ள ராஜா அதுக்கு அனுமதிக்க மாட்டான். ஏன்னா நீங்க நல்லவனா இருந்துட்டா பிரச்சனை இல்லை, நான் தனியா இருப்பேங்கிற பேர்ல நீங்க அதர்மத்தை செஞ்சா ஜனங்கள் கஷ்டப்படுவான். அப்ப என்ன பண்ணுவான், மேல உள்ள ராஜா அதை டேக் ஓவர் பண்ணிடுவான். அதுக்கு பேரரசுன்னு பேர். அதனாலதானே ராஜராஜ சோழன்லாம் கங்கை பரியந்தம் போர் தொடுத்தான், இதை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்தான், இந்த தேசம் முழுக்க ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்தான்னா ஹிஸ்டரி படிக்கிறமே நான். ராமர் காலத்துல சூரிய வம்சத்த காலத்துல இயல்பாவே அப்படிதான். உலகத்துக்கே ராஜா யாருன்னா சூரிய வம்சத்தை சேர்ந்தவர். அவர்களை ஜெயிக்கவே முடியாது. அதனாலதான் அயோத்தியான்னு பேரு. யோத்தியா அயோத்தியா. அங்க ஜெயிக்கவே முடியாது, அயோத்தியை ஜெயிக்கவே முடியாது. தசரதன்னு அதனாலதான் பேரு. 10 திக்கிலையும் நோ பாஸ் நோ விசா அவனுக்கு. அவன் தேர் போகும், அவனை தடுத்துட்டா அந்த தேசத்தை தொலைச்சிருவான். அந்த அளவுக்கு பலசாலி அவன். இப்படி எல்லாம் அவனுக்கு பெயர். அப்பேற்பட்ட ராஜ்யத்தை விட்டுட்டு போனா 14 வருஷத்துல பரதன் என்ன பண்ணணும், அப்பாடான்னு சௌக்கியமானா இருக்கணும். அத கம்பர் சொல்றார், தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை எண்ணளித்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினோய் என்ற பொழுது புகழ் நோய் தன்மை கண்டால் 1000 ராமன் கேள் ஆவரோ தெரியுதம்மா. அந்த ராஜ்யத்தை அப்படியே தூக்கி போட்டுட்டான். பெரிய பாபம், இது அதர்மம் அப்படின்னு. தீவினை என்னடித்து 1000 ராமர் வந்தாலும் பரதனுடைய தியாகத்துக்கு சமானமா ஆக முடியாது. 1000 ராமர் கேள் ஆவரோ தெரியுதம்மா. அப்பேற்பட்ட ஒரு தியாகம் பண்ணி
இந்த 14 வருஷம் ராஜாவா இருக்கிறத ஒரு சுமையா அவன் நினைச்சதுனால சுமப்பவனுக்கு பரதன்னு பெயர். அதனால அவனுக்கு பரதன்னு பெயர். லக்ஷ்மணன்னு பெயர். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா, கோட்டீஸ்வரனுக்கு லக்ஷ்மணன் பெயர். லக்ஷ்மி சம்பத்து உள்ளவாள். இந்த ராமாயணத்துல பவர் பாயிண்ட் லக்ஷ்மணன் தான். ரொம்ப பேருக்கு தெரியாது. இந்த ராமர் வெளியில உழவு இவரோட இந்த உடம்பு இருக்கு பாருங்க, ராமரோட உடம்பு, இதுக்கு பவர் ஹவுஸ் எதுன்னா லக்ஷ்மணன் தான். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பத். நான் ராஜன் இல்ல, வால்மீகி ராமாயணமே சொல்றேன். பகிப்பிராண இவாபரா, ராமனோட வெளியில உழவுகின்ற உயிர் லக்ஷ்மணன் தான். அதனாலதான் பரதன் இல்லாத ராமர் இருப்பார், சத்ருகன் இல்லாத ராமர் இருப்பார், ஒரு கால் சீதை இல்லாத ராமர் கூட இருக்கலாம். லட்சுமண சுவாமி இல்லாத ராமரே கிடையாது. சுவாமி வாங்க. லட்சுமண சுவாமி இல்லாத ராமரே கிடையாது. ஏன்? கடைசியில சரையூல இறங்கி பகவான் திருவைகுண்டம் கிளம்புற சமயத்துல முன்னாடி சீட்டை பேட்டாள்னு இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமயத்துல போறான். இந்த ராமரை கடைசி மட்டும் பிரியாம கூட இருந்து கடைசியில போறதேவும் சேர்ந்து போறது லட்சுமண சுவாமி மட்டும்தான். அதனாலதான் எங்க தாத்தா சொல்லுவார், லக்ஷ்மணன்னு சொல்லக்கூடாது, லட்சுமண சுவாமின்னு சொல்லணும். பரதாழ்வார்னு சொல்லணும், லட்சுமண சுவாமின்னு சொல்லணும். ஏகவச்சனத்துல பேசக்கூடாது. இன்னைக்கு சகஜமா பேசுறா பட்டிமன்றத்துல எல்லாம் ராமன் போனான் வந்தான் அப்படின்லாம். அது நம்மளுடைய சம்பிரதாயம் இல்லை. லட்சுமண சுவாமிக்கு அந்த பேர் வச்சா சத்ருகுணனுக்கு சத்ருகுல ஜெயிச்சதுனால வசிஷ்டா பரமப்ரீதான்னு சந்தோஷப்பட்டு குழந்தைகள் வளர்ந்து அன்னப்பிராசனம், சௌலம், சாப்பாடு மந்திரவத்தா கொடுக்கணும், பிரசாதத்தை தான் கொடுக்கணும். ஒண்ணு ஹோமம் பண்ண ஹவிஸ்வதா இருக்கணும், அல்லது பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதமா இருக்கணும். நான் அதுக்கு ஞாபகம், நம்ம மதம் இன்னும் எவ்வளவு நம்பிக்கையில இருக்குங்கிறதுக்கு சொல்ல வர. இந்த சனி ஞாயிறு நான் சபரிமலை போனேன். வருஷத்துக்கு ஒரு தடவை சபரிமலை போவேன். எனக்கு எப்ப ஃப்ரீயா இருக்கோ அப்ப போவேன். மாச பொறப்புல சபரிமலை திறப்பா. நம்ம மாதிரியே முடி கட்டின்னு கார்த்தால கிளம்பினோம்னா திருச்சியில இருந்து சாயந்தாலம் பம்பைக்கு போயிடலாம். கார்த்தால ஸ்நானம் பண்ணிட்டு கிளம்பினா ருத்ரம் சொல்லிட்டே மேல போனோம்னா ஏகாதசி ருத்ரம் முடிஞ்சு போயிடும். சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு திரும்பி வரும். எப்போதுமே நடந்துதான் போகணும். அப்படி போகும்போது இந்த தடவை ஒரு ஆச்சரியத்தை பார்த்தேன். என்ன பார்த்தேன்னா, நிறைய பேர் குழந்தைகள் அழிச்சுட்டு வந்திருந்தா. குழந்தைகள்னா தாத்தா பாட்டி, பொதுவா அந்த பெண்கள் 10 வயசுக்குள்ள இருந்தா போகலாம், 50 வயசு தாண்டினா போகலாம். பெண்கள் போகவே கூடாதுன்னு கிடையாதுங்க. பெண்கள் போலாம் சபரிமலைக்கு. 10 வயசுக்குள்ள இருந்தா போலாம், 50 வயசு தாண்டினா போலாம். 10 வயசுக்குள்ள உள்ள பெண்கள் ஏகப்பட்ட பேரை பாட்டி தாத்தா அழிச்சுட்டு வந்திருந்தா. எனக்கு எல்லாரையும் தட்டி கொடுத்து எல்லாரையும் கொஞ்சம் போல இருந்தது. என்ன ஒரு தேசம் இது, என்ன ஒரு நம்பிக்கை. அதை விட ஆச்சரியம், 8 மாசம் 6 மாச குழந்தைகளை கீழே அடிவாரத்துல பால் கொடுத்து, பால் பாட்டிலோட ஆத்துக்காக்க கொடுத்து, தோல்ல அப்படி இதை கட்டின்னு மேல வராது அன்னப்பிராசனம் பண்றதுக்கு. சாஸ்தாட்ட அன்னப்பிராசனம் பண்ணணும். என்ன ஒரு பிரமிச்சு போயிட்டேன் நான். என்னமோ நம்ம இந்த வயசுல ஏறி இறங்கிறதுக்கு இத்தனை அலுப்பு படுறமே. நாம என்ன வேதம் படிச்சு, என்ன வேதாந்தம் வாசிச்சு, என்ன சாஸ்திரம் வாசிச்சு இந்த நம்பிக்கை வரலையே. நீங்க உங்காத்து குழந்தையில 6 மாசத்துல அழிச்சுட்டு போவே இல்லாங்க. அதுதானே கேள்வி. அதைத்தான் உத்தமன் கேட்கிறான். தானவரத தபோகோப ஜப சுவாத்தியாய சம்யமேகி. எத்தனை படிச்சு என்ன பிரயோஜனம்? கோபிகைகள் மாதிரி நான் இல்லையேங்க. கோபிகைகள் மாதிரி நாம் இல்லையே. அந்த நம்பிக்கை, அந்த பக்தி இருக்கணும். அது மாதிரி இந்த குழந்தைகளுக்கு அன்னப்பிராசனம் பண்ணி, சௌலம்ங்கிற குடுமி உண்டு, அதை பண்ணிட்டு உபநயனம் பண்ணி வேதாத்தியனங்கள்லாம் பண்ணி 12 வயசுல எல்லாம் முடிச்சுட்டாங்க. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ராமர் பிறந்தத்துல இருந்து 5 ஸ்லோகத்துக்குள்ள ராமர் 12 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டார் வால்மீகி. இதே கிருஷ்ணாவதாரத்தை எடுத்துட்டா பால லீலையே 35 அத்தியாயம். பகவான் வெண்ணெய் திருடினான், பால திருடினான், தயிர திருடினான் அப்படிங்கிறது. ராமாவதாரத்துல பால லீலை இல்லையா? பகவான் பாலனா விளையாட இல்லையா அப்படின்னா விளையாடவே இல்லை, விளையாடவே இல்லை. அதனால ஒரே ஜம்பா பண்ணி கல்யாணத்துக்கு வந்துட்டார். குழந்தைகளுக்கு விளையாடாம இருக்குமான்னார்.
நிகமாந்த மகாதேசிகர் சொன்னார் விளையாடினான். என்ன விளையாடினான்? ஜெய ஜெய மகாவீரா மகாதீர தௌரேயா ரகுவீர கத்தியம்னு பேரு. இந்த ஸ்பீச்சிங் தெரப்பின்னு இன்னைக்கு காசை ஒழிக்கிறேனே, குழந்தைகளுக்கு பேச்சு வரலன்னு, அதுக்கு பதிலாக இதை சொல்லி கொடுத்தேன்னா தானாவே நாக்கு பெறண்டும். அமெரிக்கால சமஸ்கிருதம் தான் சொல்லி கொடுக்குறான், அதுதான் விஷயம். ஏன்னா நான் தீட்சிதர் சொன்னா நீங்க நம்ப மாட்டேன், அமெரிக்கா சொன்னான்னு நம்புவேன், அதுதான் சொல்றேன். அமெரிக்கால ஸ்பீச்சிங் தெரப்பிக்கு சான்ஸ்கிரிட் தான் எடுத்துக்கிறான். நாக்கு அப்பதான் பெறணும். அதுல பெறலாத இடங்கள் இந்த ரகுவீர கத்தியங்கள் தான். ஜெய ஜெய மகாவீரா மகாதீர தௌரேயா தேவாசுர சமர சமய சமுதித நிகழ நிர்தர நிர்தாரிக நிரவதிக மகாத்மியா கோசல சுதா குமார பாவ கஞ்சுகித காரணாகாரா கௌமார கேலி கோபாயித கௌசிகாத்வரா அப்படி சொல்லிட்டு வரும்போது இந்த கௌமார கேலியா சின்ன வயசு விளையாட்டா ராமர் விளையாடினதே கௌசிகாத்வரா. விஸ்வாமித்திரர் பண்ண யாகத்தை ரட்சிச்சு கொடுத்தானே அதுதான் விளையாட்டு. இந்த பால லீலையே தர்ம ரட்சணம் தான்.